வாங்க வின்சி ஃப்ளோரா. இன்றைக்கு தலைப்பு என்ன? நிறைவான மகிழ்வை தருவது வாழ்ந்த பழமையா வரும் புதுமையா? தங்கை சுல்தானா பர்வீன் அருமையா பேசினாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது நம்முடைய தமிழ் மொழி. ஆமா, ஆனால் அன்றைய காலத்தில் ஓலைச்சுவடிகளில் புள்ளி வைத்த எழுத்துக்களை எழுத முடியாது. அதனால் தமிழ என்றுதான் இருந்தது. ஆனால் எங்களுடைய பேனா என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட பின்புதான் தமிழ் முழுமையடைந்தது நடுவர் அவர்களே. இது மட்டும் இல்ல, பிள்ளையார் கோவில் இல்லாத தெருக்களை கூட பார்த்து விடலாம், ஆனால் பியூட்டி பார்லர் இல்லாத தெருக்களை பார்க்க முடியாதாம். இப்படி பேசுற என்னுடைய தங்கை மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமா வந்து உட்கார்ந்து இருக்கலாமே. ஏன் பாப்பா பாவம் 1/2 மணி நேரம் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் சரி, உனக்கு தான் புது பொருள்லாம் பிடிக்காதில்ல. அவர் மேக்கப்புக்காரர் அந்த லிப்ஸ்டிக்கை தடவி விடுறாரு. அதெல்லாம் நான் பாட மாட்டேன், சீயக்காத்தூள் போட்டு தான் குளிப்பேன்னு சொல்ல வேண்டியதான. மஞ்சள் கொண்டு வந்து போட்டு விடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படின்ட்டு அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி அதை நடத்திட்டு இங்கே வந்து பியூட்டி பார்லர் தேவையா அப்படின்னு கேட்குது. நடுவர் அவர்களே, புதுமையை 2 வகையாக பார்க்கலாம். அகப்புதுமை, புறப்புதுமை. அதாவது மனிதன் பெற்ற 6வது அறிவாகிய மனதில் ஏற்படுகின்ற அகப்புதுமை, நடை உடை பாவனையில் ஏற்படக்கூடிய புறப்புதுமை. இன்றைக்கு இந்த 2மே மகிழ்ச்சியை தான் தந்து கொண்டிருக்கின்றது. அடுப்பங்கரை மட்டுமே அகிலம் என்றிருந்த பாட்டி காலம் மாறி இன்று நாங்கள் அவனிலும் சமைத்து கொண்டிருக்கின்றோம், ஆகாய விமானமும் ஓட்டி கொண்டிருக்கின்றோம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டழிவோம் என்ற பாரதியின் கனவு நனவாகி போன இன்றைய காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல சகோதரி சுல்தான் பர்வீனின் ஊரை சார்ந்த மாணவி ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றாள் என்ற செய்தி இந்த சமுதாயத்தில் மகிழ்ச்சியை தந்த ஒன்றுதானே. பழமை பழமை பேசுறாங்களே, நான் கேட்கிறேன், பழமை என்பது அந்தந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியை தந்த ஒரு புதுமையான விஷயம்தான் இன்று பழமையாகி போனது. வானம் பார்த்த பூமி இருந்தது பழமை, இன்னைக்கு வானம் வியக்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது புதுமை. அன்றெல்லாம் A for apple, B for ball என்றுதான் படித்தார்கள். இன்று A for Android, B for Bluetooth என்று படித்துக் கொண்டிருக்கிறோம் நடுவர்களே. காலையில் எழுந்திருச்சு பல்லு தேய்க்கிறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஆண்ட்ராய்டு செல்ல தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் கேட்கலாம், நல்ல வாழ்க்கையை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, பழைய நூல்களை படிங்க. ஆனா சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணுமா, SMS படிங்க. இது சந்தோஷத்தை மட்டுமல்ல, கவனமாக நாம் வாழ்வதற்கும் வழிகாட்டு கொண்டிருக்கின்றது தான். சைகை மொழி பேசி வந்த மனிதன் சமூகமாக மாறிய பின்பு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அவனுடைய வாழ்க்கை உயரத் தொடங்கியது. ஆம், மின் விளக்கால் இரவு பகலானது, தொலைபேசியால் தூரம் குறைவானது, தொலைக்காட்சியால் காட்சி கண்முன் வந்தது, கணிப்பொறியால் கணிதம் எளிதானது, கணினியால் செய்திகள் பாதுகாக்கப்பட்டன. இன்று இணையதளத்தால் உலகம் வீட்டிற்குள் வந்துவிட்டது. எங்களுடைய வரும் புதுமை செய்த மகிழ்ச்சி தானே இது. பணக்காரன் கையில் மட்டுமே இருந்த கைபேசி இன்று பாமரர் கையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. வீடுகள் தோறும் முத்தமிழ் அறிஞர் வழங்கிய வண்ண தொலைக்காட்சி பெட்டி மிளிர்கின்றதே. எங்கோ நடக்கின்ற ஒரு கிரிக்கெட்டை வீட்டில் உட்கார்ந்து அனைவரும் கண்டு மகிழ்கின்றோம். ஒரு பெரிய மகிழ்ச்சி, எத்தனையோ பெரிய மகிழ்ச்சி என்று கூறலாம். நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துகின்ற இந்த மகிழ்ச்சி வரும் புதுமை செய்த ஒன்றுதானே நடுவர் அவர்களே. வாட்ஸ்அப்புடன் கூடிய செல்போன் கையில இருந்தா, அந்த வரும் புதுமை கருவியான செல்போன் கையில இருந்தா, இன்று ஒரு மனிதன் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்பின் மூலமாக இன்றைய சமுதாயத்தில் கணக்கற்ற தத்துவ ஞானிகள் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுல ஒரு சில தத்துவங்கள் சொல்றேன், கேளுங்களேன். மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் புருஷன்.
கல்யாணமே ஆகலை, உனக்கு எப்படிப்பா அதெல்லாம் தெரியும்? நடுவர் அவர்களே, வரும் புதுமை அதாவது செய்த ஒன்றுதான். இதில் தான் நீ அனுபவத்தில் குறைஞ்சிட்ட. தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், தப்பே பண்ணாமல் மன்னிப்பு கேட்குறவன் புருஷன். நடுவர் அவர்களே, ஜல்லிக்கட்டும் தாலிக்கட்டும் ஒண்ணுதான். ரெண்டுலயுமே வளர்த்தவன் தப்பிச்சிடுறான், கட்டுறவன் மாட்டிக்கிறான். பாப்பா, திருநெல்வேலியிலிருந்து வந்து ஜல்லிக்கட்டை பற்றி உழவு தெளிவாக பேசுறிய. நடுவர் அவர்களே, இன்று எத்தனை பேர் வயதானவர்களை மகிழ்ச்சி என்று கருதுகிறார்கள்? அது பழமை. ஆனா ஒரு குழந்தை கைய கால ஆட்டி அந்த பொக்கவாயை காட்டி சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து மகிழ்கின்ற குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றது. இதுதான் புதுமை. நடுவர் அவர்கள் நன்கு அறிந்தவர்கள். எந்த வீட்லையாவது ஒரு வயசான தாத்தா போய் கொஞ்சம் சரி தாத்தா இங்கே புச்சு 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 புச்சுன்னு அவர் சிரிச்சாரு. அப்போ மயக்கம் போட்டு விழுந்தவன் தான் திரும்ப எந்திரிக்கவே இல்லை. ஆனால் ஒரு குழந்தைய சிரிக்க வச்சு அது சிரிக்கிறத பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷப்படுறான். காரணம் குழந்தை புதுமை, அது பழமை. இப்படியாக எல்லாருக்கும் எல்லாமுமாயிருந்து தான் மட்டுமே பெற்ற அந்த மகிழ்ச்சியை பொது உடைமைப்படுத்திக் கொண்டிருப்பது எங்களுடைய வரும் புதுமை தானே. சூரியனின் ஒளியை தவிர இந்த உலகத்தில் வேறு எதனாலும் ஒளியை தர முடியாது என்கின்ற இருந்த காலத்தை மாற்றி இன்று இரவும் பகலாகி போனது. 10 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. இன்வெர்டர் போட்டு இருந்துட்டு இருக்கோமே. நடுவர் அவர்களே, இன்று சூரியன் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பகல்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அமெரிக்காவில் அங்கே இருக்குது. இரவு நேரங்கள் இல்லை. சூரியன் என்பது ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு போகி மீண்டும் திரும்ப வரும். அதனால சூரியன் என்பது மீண்டும் உதிக்கும் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறேன். சூரியனை யாருமே மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாதுமா. இந்தியாவில் இப்போ இல்லாத சூரியன் இன்னொரு இடத்துல இருக்கான். திருப்பி இந்தியாவுக்கு வந்துடும் நாளை காலையில். அதனால் அதை எங்கேயும் நீ அனுப்பவும் முடியாது. அது நம்மளையோடையே தான் இருக்கான். பழமை என்பது ஒரு புள்ளி வச்சு முடிஞ்ச வரலாறு. ஆனால் புதுமை என்பது 3 புள்ளிகள் வைத்து தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்று என்று கூறி, யானையை பார்க்க வெள்ளெழுத்து கண்ணாடி தேவையில்லை. இன்றைய தலைப்பை விவாதிக்க இப்படி ஒரு பட்டிமன்றம் தேவைதானா என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.